ஹோமஸை மீண்டும் திறக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க சொல்ற 6 நிபந்தனைகளையும் அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டும் அப்படி என்று ஈரான் முக்கியமாக 6 நிபந்தனைகளை கொடுத்திருக்காங்க. இப்படி ஈரான் கொடுத்திருக்கிற இந்த 6 நிபந்தனைகளை பார்த்தாலே விளங்கும் இந்த போர்ல ஈரானுடைய கை எந்த அளவுக்கு ஓங்கி இருக்குது அப்படிங்கிறபடியே. இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றது டொனால்ட் ட்ரம்புக்கு கஷ்டமா இருக்குமோ இல்லையோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கும் மிகப்பெரிய தலையீடியா இருக்கும். என்று சொன்ன இப்ப மிடில் ஈஸ்ட்ல ஒரு இஸ்லாமிய நாட்டினுடைய கை ஓங்கி இருக்குது, அதை சங்கிகளால பொறுத்து கொள்ளவே முடியாது. நாம இப்ப விடயத்துக்குள்ள வருவோம். அதை பாக்குறதுக்கு முதல் உலகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்துல நீங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த சேனல் தான் பெஸ்டா இருக்கும். சோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. என்ன சோசியல் மீடியாவுல என்னுடைய இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஹசன் நஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி வைங்க. இப்ப இந்த 6 நிபந்தனைகள் என்னன்னு பார்த்துருவோமா? முதலாவது நிபந்தனை என்னன்னு சொன்னா, இந்த மிரட்டல் ரீதியான பேச்சுக்களை அமெரிக்கா உடனடியாக குறைக்க வேண்டும். அதாவது நாங்க ஈரானை தாக்குவோம், ஈரானை அழிச்சிருவோம், ஈரானை பயங்கரமாக தாக்க போறோம் இப்படிங்கிற அறிவித்தல் எல்லாம் அமெரிக்கா இனி கொடுக்க கூடாது. இந்த மிரட்டல் பேச்சுக்களையே முதலில் அமெரிக்கா விட வேண்டும் அப்படி என்று முதலாவது நிபந்தனையை கொடுத்திருக்காங்க ஈரான். இரண்டாவது நிபந்தனை அதை விட பெரிய தலையீடியான நிபந்தனை, அதாவது இந்த போர் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். ஈரான்ல நடக்கக்கூடிய இந்த போர் நடவடிக்கையாக இருக்கட்டும், லெபனான்ல நடக்கக்கூடிய போர் நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அனைத்து போர் நடவடிக்கைகளையும் முதலில் அமெரிக்கா நிறுத்த வேண்டும் இப்படி என்று இரண்டாவது நிபந்தனையை கொடுத்திருக்காங்க ஈரான். இந்த நிபந்தனை அமெரிக்காவுக்கு மட்டுமில்ல, இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறும். மூன்றாவது நிபந்தனை என்னன்னு சொன்னா, இந்த கப்பல் முற்றுகையை நிறுத்த வேண்டும். அதாவது ஈரானுடைய ஏற்றுமதி, அதாவது ஈரானுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை தடுத்து நிறுத்துவதற்காக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை தாண்டி அமெரிக்கா ஒரு பிளாக்கேட் போட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா, இந்த ஈரானுடைய கச்சா எண்ணெய்களையும் ஏற்றுமதி செய்ய முடியாது அப்படி என்று சொல்லி அவங்க ஒரு பிளாக்கேட் போட்டிருக்காங்க. அந்த பிளாக்கெட்டை உடனடியாக அகற்ற வேண்டும் அப்படி என்று ஈரான் அடுத்த நிபந்தனையை கொடுத்திருக்காங்க. நான்காவது ஒரு முக்கியமான நிபந்தனையை கொடுத்திருக்குது ஈரான். அந்த நிபந்தனை என்னன்னு சொன்னா, ஈரானுக்கு அமெரிக்கா போருக்கான இழப்பீடுகளை தர வேண்டும். அதாவது 5-6 மாத காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போருக்கு ஈரான்ல எவ்வளவு இழப்புகள் வந்ததோ, எவ்வளவு பாதிப்புகள் வந்ததோ அத்தனை இழப்புகளுக்கும் சேர்த்து மொத்தமாக அமெரிக்கா ஈரானுக்கு இழப்பீடு தர வேண்டும் அப்படி என்று நான்காவது முக்கியமான ஒரு நிபந்தனையை கொடுத்திருக்குது. ஐந்தாவதான நிபந்தனை என்னன்னு சொன்னா, ஈரானுக்கு எதிரான சட்டவிரோதமான தடைகளை முதலில் அமெரிக்கா நிறுத்த வேண்டும் அப்படி என்று ஐந்தாவது நிபந்தனையை கொடுத்திருக்காங்க. அதாவது ஈரானின் மீது மிகப்பெரிய பொருளாதார தடையினை விதித்திருக்கின்றது அமெரிக்கா. அதனால ஈரானுடைய பொருளாதாரம் மற்றும் பணவீக்கம் அதிகரித்த நிலையில் காணப்படுது. இந்த பொருளாதார தடையெல்லாம் முதலில் அமெரிக்கா நீக்க வேண்டும் அப்படி என்று ஈரான் ஐந்தாவது நிபந்தனையை முன் வச்சிருக்காங்க. ஈரானுடைய ஆறாவது நிபந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி கடைசியான நிபந்தனையாக இருந்தாலும் முக்கியமான நிபந்தனை, ஈரானினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் ஒன்று தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஈரானினுடைய பெருமளவிலான நிதி ஒன்று ஈரானுக்கு வந்து சேராம தடுத்து நிறுத்திருக்குது அமெரிக்கா. இந்த நிதி எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஈரானினுடைய கச்சா எண்ணெய்களை ஏற்றுமதி செய்துவிட்டு ஈரானுடைய நாட்டுக்கு வர வேண்டிய சொந்த பணம் அதனை ஈரானுக்கு வரவிடாமல் தடுத்து வைத்திருக்கின்றது அமெரிக்கா. அந்த நிதியினை உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படி என்று ஈரான் நிபந்தனை முன் வச்சிருக்காங்க. இப்படி ஈரான் முன் வச்சிருக்கின்ற இந்த 6 நிபந்தனைகளையும் பார்த்தாலே விளங்குது, பலம் இருக்கிற ஒரு நாட்டால, அதாவது எவ்வளவு தாக்குதல் நீங்க நடத்தினாலும் உங்களை எதிர்த்து நிக்க நாங்க தயாராக இருக்கோம் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டினால மட்டும்தான் இப்படியான உறுதியான நிபந்தனைகளை தைரியமா முன்வைக்க முடியும். அதைத்தான் இப்போ ஈரான் செஞ்சிருக்காங்க. இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவது டொனால்ட் ட்ரம்புக்கு மிகவும் கஷ்டமான விடயமாக இருக்கும். அப்படித்தான் இந்த நிபந்தனைகளை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டா கூட அதை தாங்கி கொள்றதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சங்கிகளுக்கு மனநிலை உறுதி இல்லாம இருக்கும். தொடர்ந்து என்ன நடக்க போகின்றது, இந்த நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா நிராகரிக்குமா அப்படிங்கிற விடயங்களை நாம பார்க்கலாம். அந்த விடயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.